Welcome to another episode of Vanakkam JavaScript, most frequently asked interview questions. இந்த சீரிஸ் ஃபுல்லாகவே ஜாவாஸ்கிரிப்ட் இன்டர்வியூஸில் கேட்கக்கூடிய சிக்கலான கொஸ்டின்ஸை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம்னு பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஸ்பார்ஸ் அரேன்னு ஒன்று பார்த்தோம், விச் மீன்ஸ் அரேயில் எம்டி ஸ்லாட்ஸ் இருக்கும். அந்த டைப் ஆஃப் அரேஸ் எப்படி டீல் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதனுடைய ஒரு எக்ஸ்டென்ஷனாக இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா சில கொஸ்டின்ஸ் அதுலேருந்து கேட்பாங்க. அதை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ நான் விஜயானந்த், ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், கோடிங் கான்செப்ட்ஸை சிம்பிளிஃபைட் ஃபார்மேட்டில் சொல்லி தரதான் என்னுடைய வேலை. ஸோ இப்போ நம்ம ஒரு ஸ்பார்ஸ் அரே எடுத்துக்கலாம். ஸோ நான் லெட் a equal to 1, empty slot, 3 அப்படின்னு ஒரு ஸ்பார்ஸ் அரே எடுத்துக்கிறேன், which means an array with empty slot. அதுதான் ஸ்பார்ஸ் அரேஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ இதிலிருந்து எப்படி இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் கேட்கலாம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அரேவோட லென்த் என்ன. இப்போ நம்ம எல்லா ஸ்லாட்ஸும் ஃபில் ஆயிருந்துச்சுன்னா டோட்டல் ஸ்லாட்ஸ் எவ்வளவோ அதை அரே லென்த்தாக நம்ம எடுப்போம். பட் இங்கே என்ன அரே லென்த்தாக இருக்கலாம் அப்படின்னா, ரைட், நான் கன்சோல் பண்ணுறேன். ரைட், console.logல நான் ஏவினுடைய லென்த்தை நான் பிரிண்ட் பண்ணுறேன். ரைட், ஸோ ஏவினுடைய லென்த்தை பிரிண்ட் பண்ணுறேன். நம்ம லென்த்தை பார்த்தா 3 அப்படின்னு வருது, விச் மீன்ஸ் இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, எம்டி ஸ்லாட்ஸாக இருந்தாலும் அது ஒரு ஸ்லாட்டாக தான் கவுண்ட் ஆகும். இப்போ நீங்கள் நினைக்கலாம் இதில் 1, 3 அப்படிங்கிற 2 வேல்யூ தான் இருக்குன்னு. பட் எம்டி ஸ்லாட்டும் கவுண்ட் ஆகி டோட்டல் அரே லென்த் பார்த்தீங்கன்னா 3ன்னு வருதா. இப்போ நான் இன்னொரு எம்டி ஸ்லாட் இங்கே போடுறேன். ரைட், ஸோ இன்னொரு எம்டி ஸ்லாட் போடுறேன். அப்போ இந்த அரேல மொத்தம் 2 எம்டி ஸ்லாட் இருக்கா. அப்போ இந்த அரேனுடைய லென்த் பாருங்க 4ன்னு மாறிடுச்சா. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இந்த மாதிரி எம்டி அரே கொடுத்துட்டு இதனுடைய டோட்டல் லென்த் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது நீங்கள் அந்த எம்டி ஸ்லாட்ஸையும் கவுண்ட் பண்ணி எழுதுங்க. ரைட்டுங்களா. ஸோ இது ஒரு டைப்பாக கொஸ்டின்ஸ் கேட்கலாம். செகண்ட் டைப்பில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ console.logல a of 0 எல்லாமே இண்டெக்ஸ் பேஸ்டு தானே அரே அப்படிங்கிறது. அப்போ 0ங்கிற இண்டெக்ஸ்ல இங்கே என்ன இருக்கு, 1 இருக்கா. ரைட், ஸோ 1ங்கிறது நம்மளுக்கு இங்கே பிரிண்ட் ஆயிடுச்சு. ரைட், அப்போ இந்த 3னுடைய இண்டெக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3ன்னு வருமா. டோட்டல் லென்த் 4னா 4 - 1 3 தான் அந்த அரேனுடைய லென்த். இப்போ பார்த்தீங்கன்னா a of 3 3ன்னு வந்துருச்சு. அப்போ இந்த எம்டி ஸ்லாட்ஸில் ஏதாவது வேல்யூ இருக்குமா இருக்காதா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ a of 0 1 அப்படின்னு வருது. சரிங்களா, a of 0 நம்மளுக்கு 1 அப்படின்னு வருது. இதே a of 1 இந்த 1 என்னவா இருக்கும். ரைட், ஸோ a of 1 என்னவா இருக்கும். அந்த எம்டி ஸ்லாட்டை நான் பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அப்போ அதுக்குள்ள வேல்யூ இருக்குமா இருக்காதா, எம்டின்னு வருமா, என்னவா வரும்னு கேட்டிங்கன்னா, இங்கே நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இதனோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா அன்டிஃபைன்ட் அப்படின்னு வரும். விச் மீன்ஸ் என்னதான் அது எம்டியாக இருந்தாலும் ஜாவா ஸ்கிரிப்ட் அதுக்குன்னு ஒரு டிஃபால்ட் வேல்யூவை கொடுத்துரும். இங்கே ஜாவா ஸ்கிரிப்ட் கொடுக்கக்கூடிய டிஃபால்ட் வேல்யூ அன்டிஃபைன்டு. ஸோ உங்கள் இன்டர்வியூவில் ஏதாவது ஒரு எம்டி ஸ்லாட்டோட வேல்யூ என்ன அப்படின்னு பிரிண்ட் பண்ண சொன்னாங்க, இல்லை ஆன்சர் கேட்டாங்கன்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு அன்டிஃபைன் எழுதலாம். பிகாஸ் ஜாவா ஸ்கிரிப்ட் டிஃபால்ட்டாக அதுதான் கொடுக்கும். ரைட், இப்போ a of 1 அன்டிஃபைன். இதே a of 2ன்னு நான் போடுறேன். a of 2வும் எம்டி ஸ்லாட் தான். நீங்கள் அப்போ உங்களுக்கு அதுவும் அன்டிஃபைன்டு அப்படின்னு தான் வரும். ரைட், ஸோ 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எம்டி ஸ்லாட்டும் லென்த்தில் கவுண்ட் ஆகும், இதை மறந்துடாதீங்க. அதே மாதிரி எம்டி ஸ்லாட்ஸை பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது அதனுடைய வேல்யூ என்ன அப்படின்னு நீங்கள் பிரிண்ட் பண்ணும்போது அதுவும் அன்டிஃபைன்டு தான் வரும். பட் இங்கே இன்னொரு சிக்கலான விஷயம் ஒன்று இருக்கு. ஜாவா ஸ்கிரிப்டில் இன் அப்படிங்கிற ஒரு ஆப்ரேட்டர் இருக்கு, இன் அப்படிங்கிற ஆப்ரேட்டர். அந்த ஆப்ரேட்டருடைய வேலை ஒரு ஆப்ஜெக்ட்லையோ ஒரு அரேலையோ நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதா. இருந்துச்சுன்னா ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும், இல்லைனா ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணும். இந்த 2 தவிர இது ரிட்டர்ன் பண்ணாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன பண்ணுறேன், console.logல 0 in a அப்படின்னு கொடுக்குறேன். விச் மீன்ஸ் 0ங்கிற இண்டெக்ஸ் இங்கே இருக்கா இல்லையா. 0ங்கிற வேல்யூ கிடையாது, 0ங்கிற இண்டெக்ஸ் இந்த ஏங்கிற அரேல இருக்கா இல்லையான்னு நான் பார்க்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரூ அப்படின்னு வந்துருச்சு. ஏன்னா நம்ம அரேல 0ங்கிற இண்டெக்ஸ் இருக்கு, அதில் 1 அப்படிங்கிற வேல்யூ இருக்கு. இப்போ இந்த 3 அப்படிங்கிறது ஒரு வேல்யூ, இதனுடைய இண்டெக்ஸும் 3 தான், இதனுடைய இண்டெக்ஸும் 3 தான். இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் ட்ரூன்னு வந்துருச்சா. ரைட், ஸோ இதுவும் ட்ரூன்னு வந்துருச்சு. பட் இங்கே எங்கே நீங்கள் கன்ஃபியூஸ் ஆவீங்க அப்படின்னா, இந்த எம்டி ஸ்லாட்னுடைய இண்டெக்ஸை நீங்கள் அக்சஸ் பண்ணும்போது தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 1 அப்படின்னு போடுறேன். 1 அப்படிங்கிறது இந்த எம்டி ஸ்லாட்னுடைய இண்டெக்ஸா. இப்போ நான் ஹைலைட் பண்ணியிருக்கிற எம்டி ஸ்லாட்னுடைய இண்டெக்ஸ். நம்ம இதுக்கு முன்னாடி எம்டி ஸ்லாட்டை இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி தான் அன்டிஃபைன்டுன்னு பிரிண்ட் பண்ணோம். இங்கே இண்டெக்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுறோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணும். இது உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கலாம். பட் இது நம்ம ஒரு படத்தில் எஸ்ஜே சூர்யா சொல்லுவார்லங்க, இருக்கு ஆனால் இல்லை, அந்த கான்செப்ட் தான். நீங்கள் எம்டி ஸ்லாட்டினுடைய வேல்யூவை இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணும்போது
அன்டிஃபைன்டு அப்படின்னு வரும், விச் மீன்ஸ் இண்டெக்ஸ் இருக்குன்னு அர்த்தம். இண்டெக்ஸ் எப்போ இருக்குன்னு அர்த்தம் அதனுடைய வேல்யூவை பிரிண்ட் பண்ணும்போது. பட் இதே இண்டெக்ஸ் இருக்கா இல்லையான்னு நீங்க செக் பண்றீங்க. இப்போ நான் 1 அப்படிங்கிற இண்டெக்ஸ் இருக்கா இல்லையா நீங்க செக் பண்ணும்போது எனக்கு இல்ல ஃபால்ஸ் அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணும். இது ஜாவா ஸ்கிரிப்டினுடைய ஒரு ஸ்ட்ரேஞ்ச் பிஹேவியர்னு சொல்லலாம். ரைட்டுங்களா? ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஜாவா ஸ்கிரிப்டினுடைய எம்டி ஸ்லாட்டினுடைய இண்டெக்ஸை யூஸ் பண்ணி நீங்க வேல்யூஸை பிரிண்ட் பண்ண முடியும். பட் இண்டெக்ஸ் இருக்கா இல்லையா நீங்க செக் பண்ணீங்கன்னா இல்ல அப்படிங்கறத வரும். இது வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயம் வச்சுக்கோங்களேன் ஜாவா ஸ்கிரிப்ட்ல. பட் இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ரைட்டுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இந்த எம்டி அரே ஸ்பார்ஸ் அரேல வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம். மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் கேட்பாங்க. நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது எம்டி ஸ்லாட்ஸும் கவுண்ட் ஆகும் டோட்டல் லென்த்ல. எம்டி ஸ்லாட்ஸை அதுக்குள்ள இருக்கக்கூடிய வேல்யூ நீங்க பிரிண்ட் பண்ணீங்கன்னா அன்டிஃபைன்டு வரும். செகண்ட், இண்டெக்ஸ் இருக்கா இல்லையா நீங்க செக் பண்ணீங்கன்னா இல்லன்னு தான் வரும். அதுக்கு முன்னாடி ஸ்டெப்ல இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம அதை ஆக்சஸே பண்ணியிருந்திருப்போம். இந்த ஸ்டெப்ல பண்ண மாதிரி இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி தான் ஆக்சஸே பண்ணியிருந்திருப்போம். பட் அந்த இண்டெக்ஸே இருக்கா இல்லையா நீங்க இன் ஆபரேட்டர் வச்சு செக் பண்ணீங்கன்னா அது இல்லன்னு தான் வரும். இது வந்து ஜாவா ஸ்கிரிப்டுடைய ஸ்ட்ரேஞ்ச் பிஹேவியர். ஸோ இந்த மாதிரி தான் ஸ்பார்ஸ் அரே வச்சு உங்களுக்கு டிஃப்ரெண்டாக கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ இதை நல்லா கன்ஃபியூஸ் பண்ணிக்காம ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க. ஸோ தட்ஸ் ஆல். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இதை லைக் பண்ணிட்டு இதை யாரெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுடைய குட் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை நான் மீட் பண்றேன்.